நாம் தடவல் கட்சியிலேருந்து புரிஞ்சுருங்க. காலையில் நானும் பார்த்தா ஒன்றும் ப்ரெஸ் மீட் ஒன்றும் கொடுக்கல. நமக்கு எதிர்த்து அவர் ஒன்றும் போராட்டமும் பண்ணல. ஏன்னா அவர் ஒரு ரிப்ளை வீடியோ போட்டார் 1 hour. அதுக்கு நம்ம பதில் ஒரு ரிப்ளை வீடியோ போட்டோம். மேட்ச் ட்ரா ஆகிடுச்சு. இப்போ இது எக்ஸ்ட்ரா வீடியோ ஆகுது. அது இல்லாமல் வேறு எதுவும் பேசின மாதிரி இல்லை. ஆடியோ எதுவும் ப்ரெஸ் மீட்டும் வரல. நம்மளை எதிர்த்து எதுவும் கூட்டமும் போடல. ஆடியோ ரிலீஸ் பண்ண போறீங்க தானே? இல்லை, வீடியோ ரிலீஸ் ஆக போட்டுங்க. வீடியோ ரிலீஸ் ஆகிறதுனாக்கா நீ தான் கண்ணாடி எப்படி ரெடியாக இருப்பிய? அதனால தான் கேட்குறேன். நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கண்ணாடி எடுத்து போயிடுவேன். வீடியோவும் இல்லை. அப்போ எதுவுமே இல்லைனாக்கா அந்த வீடியோவில் எதை பற்றி தான் பேசணும் கேட்குறேன். எதுவுமே இல்லைனா எதுக்கு இந்த வீடியோ? எதுவுமே இல்லைனாலும் நாம் தகவல் கட்சியை பற்றி நம்ம டெய்லி ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம ஒரு வீடியோ போடுறோம்னாக்கா அதுவும் இல்லை. ஒரு மேட்ரு இருக்கு. நேற்று அந்த கட்சியினுடைய காளியம்மாள் அவர்களுக்கு நேற்று இவங்க பிசுறுன்னு சொல்லி ரொம்ப தவறான செயல். அவங்க சொல்றாங்கன்னாக்கா அது வேறு. அறிவு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லுவேன். வேற ஒன்றும் நம்ம ஏன் சொல்ல போகிறோம்? நம்ம சொல்லக்கூடாது. நாம கொடுக்க வேண்டிய அவங்களுக்கு மரியாதை நிலை தெரியாத மண்ணாங்கட்டிங்க முண்டங்க. நாம் அப்படி கிடையாது. அதனால கொடுக்க வேண்டிய மரியாதை கரெக்டாக கொடுத்துடணும். நாம் தகவல் கட்சியை சேர்ந்த அக்கா பிசுறு அவர்களுக்கு பிறந்த அக்கா காளியம்மாள் அவர்களுக்கு நேற்று பிறந்த நாள். அதனால அக்கா காளியம்மாள் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அதனால் அக்கா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்கிறது தான் ஒரு வீடியோவா அப்படின்னாக்கா அது இல்லை. பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்வதற்காக அந்த விளக்கமாறு சீமான் ஒரு அறிக்கையை கொடுத்துருந்தோம். ஒரு வாழ்த்து மடல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த வாழ்த்து மடலில் தான் பிரச்சனையே இருக்குது. அது இல்லையா? இருக்கப்ப உன் கண்ணுக்கு சரியாக தெரியாது பாசு. அது சரி, எனக்கு அறிவு இல்லை. எந்த முண்டக்கலப்பை எழுதி கொடுத்ததுன்னு தெரியல. இதில் ஒரு சிக்கிட்டாப்புல உள்ள வன்மங்களை கக்கியிருக்காப்புல. அதனால அந்த வாழ்த்து மாடலில் என்ன எழுதிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாம் தகவல் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகி அக்கா பிசுறு அவர்கள் மைண்ட்லேருந்து அது போகாது போல் இருக்கு. சரி, ஓகே. அக்கா காளியம்மாள் அவர்களுக்கு நேற்று பிறந்தநாளை முன்னிட்டு நமது விளக்கமறு சீமான் அவர்களும் ஒரு வாழ்த்து மடலை ஒன்று எழுதி வாசிச்சிருக்காப்புல. அந்த வாழ்த்து மடல் அவர் அப்லோட் பண்ண டைம் பார்த்தீங்கன்னாக்கா 5 மணி 4 தியானங்கள் அப்போதான் அவர் அப்லோட் பண்ணியிருக்காப்புல. சரி, இப்போ இதில் என்ன இருக்குது? நைட்டு 12 மணி வரைக்கும் பிறந்தநாள் டைம் இருக்குல்ல? பிறந்தநாள் டைம் இருக்காது. 12 மணிக்கு அனுப்புங்க. 12 மணினாக்கா முதல் நாள் 12 மணிக்கு அனுப்பிச்சாதான் பிறந்தநாள் வாழ்த்து. மறுநாள் 12 மணிக்கு அனுப்பிச்சுனாக்கா நீ அறபோதை நாயில அர்த்தம். முடியறதுக்குள்ள அனுப்பிட்டேனே. எங்கேயோ நீ வலுவாக குடிச்சிட்டு மட்டையாயிருக்க, போதையில மட்டையாயிருக்க. அப்புறம் 12 மணிக்குள்ளே எவனோ உன்னை தட்டி எழுப்பி லெமன் ஜூஸ்லாம் கொடுத்து தலையில் லெமனை புழிஞ்சு அரைச்சி விட்டு உனக்கு போதை தெளிய விட்டு ஐயோ வாழ் தெரிவிக்கலையே இல்லை பிரச்சனையாக போகுமென்ட்டு நீ வாழ் தெரிவிச்சிருக்க அப்படின்னு தான் அர்த்தம். அப்படி தான் இந்த அறப்போதை என்ன பண்ணியிருக்குனாக்கா சாயங்காலம் பிறந்த நாள்னாக்க காலையில் வாழ் தெரிவிக்கணும். அப்படி இல்லை மதியத்துக்குள்ளே வாழ் தெரிவிச்சு என்ன பர்சனலாக சொல்கிறது அப்படின்னா அந்த 12 மணிக்கு அலாரம்லாம் வச்சு சொல்லுவாங்க. அப்படி இல்லை இந்த மாதிரி ப்ரொஃபஷனலாக சொல்கிறேன்னா காலைல 8 மணி 7 மணிக்கு இல்லை 10 மணிக்கு இந்த மாதிரி தான் டைமிங்கில் சொல்லுவாங்க. ஆப்வியஸ்லி அப்படி தான். ஒரு அதிகபட்சமாக ஒரு 11-12 மணிக்குள்ளே சொல்லுவாங்க. சரி, மதியம் கூட வச்சுப்போம், ஒரு 1-2 கூட ஓகே தான். ஆனால் இவர் எத்தனை மணிக்கு சொல்லியிருக்காருனாக்கா போகிறதுக்கு 5 மணி 4 தியானங்களில் ஒரு வாழ்த்து மடலை போட்டிருக்காப்புல. அப்போ காளியம்மாள் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த டைமு 5 மணி 4 நிமிடங்கள் தான் இவர் போஸ்ட் பண்ணியிருக்காப்புல. ஆமாம், 5 மணி 4 நிமிஷத்தில் அவர் போஸ்ட் பண்ணியிருக்காப்புல அறிக்கை எழுதி. இப்போ இவர் எழுதுனதை விட்டுருங்க. இப்போ அக்கா காளியம்மாள் அக்காவை பற்றி இந்த அறபோத நாய் பேசும் பொழுது பிசுறு மசுறு உசுறு அப்புறம் உசுறுன்னு சொல்லி அப்படின்லாம் சொல்லுவோம்னு சொல்லுது. அப்போ பிசுறுன்னு பேசுனது உண்மைதான். இன்னும் 2 பிசுறு இருக்குது, காளியம்மாள் சிவசங்கர். அந்த 2 பிசுறு, அந்த 2 பிசுறு தட்டுவிட்டோம்னாக்கா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பேசின ஆடியோ உண்மை என்று இந்த அறபோதையை ஒத்துக்குச்சு. ஆமாம், அதை நான் பேசுகிறேன். அது ஏஐ இப்போ பார்க்குறிய ஸ்டாலின் வாய்ஸ் வரும். இப்போ பற்றி எடப்பாடி வாய்ஸ் என் ஓன் வாய்ஸ் தான் உங்கள் அண்ணனே சொல்லிட்டாங்க போகிறேன். அதனால் அவரே சொல்லிக்கிட்டாப்புல. ஆமாம், என்னுடைய வாய்ஸ் தான், நான் பேசுனது தானே ஒத்துக்கிட்டாப்புல. அப்போ காளியம்மாள் அவர்களை பிசுறு தட்டி விட்டுறணும் அப்படின்னு சொல்லி பிசுறு மட்டும் இல்லை, நாளைக்கு உசுறுன்னு பேசுவேன், அதுக்கப்புறம் மசுறுன்னு பேசுவேன். அது கேட்க நீ யாருன்னு சொல்லிட்டாப்புல. அப்போ அவர் பேசுனது உண்மை அப்படிங்கிறத வாக்குமூலமாக கொடுத்துட்டாப்புல.
அப்போ காளியம்மாள் அவர்களை கட்சியை விட்டு கொஞ்ச நாள் நீக்க போகிறாங்க. அதற்கு நடவடிக்கைகள் நடக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே இவங்க ஆளுங்களே விட்டு விமர்சனம் மாதிரி எழுத வச்சு ஒழுங்கு நடவடிக்கை, கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி விட்டார் அப்படின்னு ஒரு 4 லைனில் ஒரு அறிக்கையை போட்டு அவங்கள கட்சியை விட்டு தூக்கிடுவாங்க. அவர் இவங்களே வெளியில் வந்து நம்ம இவர் மாதிரி சரி ஒழுங்கு நடவடிக்கையில் நீ எடுத்துட்ட அந்த ஒழுங்கு நடவடிக்கைக்குள்ள யார் இருக்கான்னு பேரை மட்டும் சொல்லி நான் வாபஸ் ஆகிறேன் அப்படின்னு நம்ம சேனல்ல வந்து பேட்டி கொடுத்துருப்பாங்க நேரம் காளியம்மாள் அக்கா. ஆனால் அந்த ஆடியோ லீக் ஆனது அக்காவுடைய கட்சியை விட்டு தூக்குறதுக்கான அந்த ஆட்களை வந்து இப்போ அதிகப்படுத்தியிருக்கு. தள்ளி வச்சிருக்காங்க, போஸ்ட்போன் பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளோதான். இப்போ இல்லை எங்கள் அண்ணன் வந்து அக்கா தங்கைகள் எங்கள் எல்லாருமே அப்படி தான் பேசுவார், பிசுறுன்னு தான் பேசுவார், மசுருன்னு தான் பேசுவார், கூணா மோனன் தான் திட்டுவார். எங்களை எல்லாம் ரொம்ப பாசமாக தேவண்ணா மோனன் தான் எங்கள் அண்ணன் பேசுவாங்க. அப்போ எனக்கு ஒரு சந்தேகம், இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கணும், இந்த பிஹைண்ட் அது பேர் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு பின்னாடி மரம் பின்னாடி கட்டை சேனல் நினைக்கிறேன். பின்னாடி கட்டை சேனல் தான் பொங்கல் குடும்ப விழா நடத்துனாங்க. அது பின்னாடி கட்டை இல்லை, அது அந்த போலீஸ் குரூப். அது ஓகே, அந்த போலீஸ் குரூப் வந்து நடந்துச்சு. அப்போ இவங்க குடும்பத்தில் உள்ள ஆட்கள் பேசுகிற அந்த வீடியோலாம் இருக்கு இல்லையா, அதுல வந்து அவங்க குடும்ப உறுப்பினர் யாரையும் பார்த்து அவரு மசுரு இங்க வாடா, பிசுறு இங்க வா அப்படின்னு கூப்பிட்ட மாதிரி எனக்கு நினைவு இல்லை. பார்த்தவங்க யாராவது உங்களுக்கு நினைவு இல்லை கமெண்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு. அவருடைய அப்புறம் செயற்குழு கூட்டம்னு ஒன்று கூட்டினாப்புல, அந்த சென்னையில் அங்கிட்ட ஒரு பெரிய மண்டபத்தை எடுத்து கூட்டினாப்புல இல்லையா, அதில் அவங்க மனைவிலாம் வரும்பொழுது கூட முன்னாடி விட்டு உட்கார வச்சாப்புல. அப்போ கூட காளியம்மாள் அக்கால ஆமையங்கள்லாம் பிசுறுன்னு தான் சொல்லுவாப்புலன்னு சொல்கிறாங்களோ, அந்த மாதிரி அவங்க மனைவி அந்த வார்த்தை சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சதாவும் எனக்கு எதுவும் தெரியல. எங்கள் காது கேட்டல, உங்கள் காது கேட்டுச்சா? எங்கள் காது கேட்டல, உங்கள் காது கேட்டுச்சா தயவு செஞ்சு சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த இவர் இறந்து போனார் பாருங்க, அந்த கட்சியில் உள்ள மூத்தவர் நம்ம தடா சந்திரசேகர் போனார்ல, அந்த தடா சந்திரசேகர் இறந்து போனப்போ ஒரு இரங்கல் கூட்டம் நடந்துச்சு. அதுலேயும் நம்ம கயல்வெளி இவங்களுடைய மனைவி போய் பேசினாங்க. அப்போவுமே இவர் வந்து அந்த வார்த்தையை, அதாவது காளியம்மாள் அக்கால சொன்ன வந்து அவர்கள் பேசுவார் அப்படின்னு நீ சொன்ன மாதிரி எங்களுக்கு நினைவில்லையே அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லி அவங்களை கூப்பிட்டது எனக்கு நமக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லையே. அப்போ பிசுறு அப்படின்னு சொன்னதுல சரி அதே மாதிரி இல்லை இதில் இன்னொரு பிட்டு இருக்கு. இன்டர்வியூலாம் வெளில போய் இவங்க குடும்ப சகிதமாக கொடுப்பாங்க. அதில் நமக்கு இப்போ பிரச்சனைலாம் இல்லை, நீங்கள் கொடுங்க, அதில் பிரச்சனை இல்லை. அப்போ வந்து தொகுப்பாளர்கிட்ட மென்ஷன் பண்ணும் போதோ இல்லை வேற யார்கிட்ட மென்ஷன் பண்ணும்போதோ இப்படிதான் அவங்க இப்படிதான் அவங்க அண்ணி அப்படின்னு பேசுவாரே தவிர இப்படிதான் இந்த பிசுறு அப்படின்னு இல்லை தம்பியில நான் வந்து அப்படிதான் திட்டுவேன், தங்கச்சிகள் அப்படிதான் திட்டுவேன். ஈழக்கதைகள்லாம் சொல்லுவார் தெரியுமா, இப்படிதான் என் கூட வந்து பிபிசியில் வந்து ஒரு ஃபுட்டேஜ் இருக்கும், இப்படித்தான் என்னை வந்து இலங்கைக்கு கூப்பிட்டு வந்தவர் அவங்க அண்ணிட்ட சாப்பிடும்போது சொல்லிட்டு இருக்காரு, அண்ணி அண்ணன் வந்தாரு இது பண்ணாரு அப்படின்னு. அப்போ அவர் மென்ஷன் பண்ணவங்க கூட அன்னிக்கிட்ட அவர் சொன்னாருன்னா மென்ஷன் அப்படிதான் சொன்னீங்களே தவிர நீங்க காளியம்மாள் காலை சொன்ன அந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தி நாங்க எதுவும் பார்க்கல. அப்ப இல்ல எங்க அண்ணன் வந்து எங்களுக்குள்ள நாங்க அப்படிதான் பேசிப்போம் அப்படின்னு சொல்றாப்ல இல்ல. அப்ப எந்த சண்டையும் இல்லை எங்களுக்குள்ள, அது வந்து ஒரு நட்பு முரணாக அல்லது நட்புக்குள்ளே நாங்கள் பேசிக்கிறதா. வீட்டில் சர்வசாதாரணமாக நாங்கள் அப்பா அக்கா ஆத்தா தங்கச்சி அண்ணெல்லாம் உட்காந்து பேசும்போது நீங்கள் வீட்டுக்குள்ளே பேசிக்கிறது இல்லையா, அந்த மாதிரி தான் நாங்கள் எங்களுக்குள்ளே பேசுறது. அவன் எங்கள் ஃபேமிலி அசிங்கமாக பேசுவான், நான் அவங்க ஃபேமிலி அசிங்கமாக பேசுவேன், இது கட்சியாக என்ன அந்த மாதிரி நாங்கள் எங்களுக்குள்ளே அவர் வந்து எங்களை ரொம்ப அசிங்கமாக பேசுவாப்புல. பதிலுக்கு எங்கே என்னன்னா நாங்களும் வந்து அந்த மாதிரி அசிங்கமாக பேசுவோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. சரி, அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நான் அந்த மீட்டருக்கே வர்றேன். அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் காளியம்மாள் அக்காளுக்கு பிறந்த நாள்னு அந்த கட்சியில் உள்ள ஒருத்தரும் கூட தெரியாதா? நான் ஏன் கேட்குறேன்னா, அந்த கட்சியினுடைய முகம்னு பார்க்க போனோம்னாக்கா ஒன்றும் இந்த சீமாண்டி வழக்கமாறு சீமானு, அதுக்கப்புறம் பார்க்க போனோம்னாக்கா காளியம்மாள். ஏன்னாக்கா எம்பி எலெக்ஷனில் காளியம்மாள் அக்காவை நிற்க வைக்கிறாங்க. எங்கன்னாக்கா வடச்சென்னையில் நிற்கிறாங்க. நிற்க வைக்கிறதெல்லாம் விடுங்க, அறிவிக்கிற கூட்டத்தை பாருங்க எப்படி இருந்துச்சு. ஆமாம் இல்லை அது இப்போ அறிவிக்கிறது. அதுக்கு முன்னாடி எம்பி எலெக்ஷனில் ஆமாம் அவர் மார்க்காடு வீராசாமி பையன் என்னாப்புல இல்லை, அவர் தான் டிஎம்கே சார்பாக அவர் தான் ஜெயிச்சது. அப்போ வந்து காளியம்மாள் அக்கா வந்து நாம் தமிழ் கட்சி சார்பாக அவங்க நிற்கிறாங்க. அப்போ நிற்கும் பொழுது 25,000 வாக்குகள் வாங்கி 3வது இடம் பெற்றாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஏரியாவில். ஏன்னாக்கா காளியம்மாள் அக்காளுக்கு வந்து சென்னை கிடையாது, அவங்களுக்கு நாகப்பட்டினம் கட்டி கொடுத்தது, சொந்த ஊர் சிதம்பரம் பக்கத்தில். ஸோ அவங்க எல்லாமே மீனவர் பகுதியை சார்ந்த அக்காவுங்க. ஸோ அதனால் வந்து சென்னை அப்படிங்கிறது அவங்களுக்கு புதுசு இந்த ஏரியா. இதுக்குள்ளே வந்து அவர் எம்பி சீட்டை கொடுக்குறாப்புல, வேட்பாளராக அறிவிக்கிறாப்புல. வழக்கமான நாம் தமிழரோட ஃபார்முலா. அப்போ அந்த அக்கா அங்கேருந்து எல்லாத்தையும் கட்டிட்டு வந்து இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்து வேலை பார்த்து பிரச்சாரம் பண்ணி இந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து ஓட்டு போடும் பொழுது 25,000 மக்கள் இவங்களுக்காக காளியம்மாள்ங்கிற முகத்துக்காக அந்த சின்னத்தில் ஓட்டு போட்டிருக்காங்க. சந்திப்பு நடந்தது. ஆமாம், சாதாரண விஷயம் அல்ல அது. புதுசாக ஒருத்தவங்க, ஊர் பேர் தெரியாத ஒருத்தவங்க சென்னைக்குள்ள வந்து, அதுவும் புதுக்கட்சி, அதில் வந்து டோர் பை நீங்கள் கேம்பெயின் பண்ணி ஒருத்தட்டையும் அந்த மூஞ்சை ரிஜிஸ்டர் பண்ணி சின்னத்தை ரிஜிஸ்டர் பண்ணி கொண்டு போய் ஒரு மக்களும் நம்பிக்கை வந்து
திமுக அதிமுக போன்ற பலம் பொருந்திய கட்சிகள் வாசல்ல நிக்குது. அது வட சென்னையில. அதை தாண்டி இந்த அக்கா வந்து 25,000 வாக்குகள் வாங்குவது என்பது சாதாரண விஷயம் இல்ல. அது அவங்க உழைப்புக்கான அங்கீகாரம். அது அடுத்த எலெக்ஷன் என்ன தெரியுமா பண்ணா இந்த அறபோத 25,000 வாக்குகள் வாங்கி ஓரளவுக்கு இங்கே கூட்டத்தை இருக்கா, அப்போ கூட்டத்தை காமிச்சிட்டு காளியம்மாள் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துக்கு அவன் வர்றான் அங்கேருந்து. யார் நம்ம அறபோதை போட்டி 2 வருது 25,000 ஓட்டு. சரி நம்ம இன்னும்னா கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அவர் 25 சேர்த்திட்டா கூட குறைச்சல் 5-2 வந்தால் கூட நம்ம ஒரு 30 கிட்ட தேய்ச்சிடலாம், டெபாசிட்டை வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் மட்டும்தான் டெபாசிட் வாங்கினாப்புல. அது இந்த தொகுதியில் எங்கன்னு தெரில. டெபாசிட் அவர் மட்டும் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் வாங்கினாப்புல. அதுக்கு காரணம் யாருனாக்கா காளியம்மாள். வேற யாருமே டெபாசிட் வாங்கல. அவங்க தேர்த்தி வச்சுட்டு போன ஓட்டு இது. அப்போ அவ்வளவு செயல்திறன் மிக்க ஒரு நபர் அவங்க. இன்றைக்குமே நாம் தமிழர் கட்சியில் சீமான் சரி, ஃபீமேல் சைடு யாருப்பா, லேடி சைடு யாருப்பா முகம்னாக்கா காளியம்மாள் தான் முகம். பெண் சீமான்லாம் பேசுவாங்க, பெண் சீமான் தான் போடுவாங்க. ஒரு பெண் சீமான் தான் அவங்க. கிட்டத்தட்ட ஈக்குவல் டு சீமானுக்கு என்ன வேல்யூ இருக்கோ, அவங்களுக்கு என்ன கேப்பபிள் இருக்கோ, பேசும்பொழுது என்ன பாடி லாங்குவேஜ், சவுண்டு த்ரோவாக போகணும், அந்த பாடி லாங்குவேஜ் இருக்கணும். நீ பேசும்பொழுது அவ்வளவு அத்தன்டிகேஷனாக பேசணும். அது எல்லாமே நான் சொல்கிறது சீமானுக்கு அப்புறம் நீங்கள் பெண்ணுன்னு கூட விட்டுருங்க, ஆண் பெண் அல்லது திருநம்பி அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சீமானுக்கு அப்புறம் அவங்க தாங்க அட்மின். அவங்க தான் அட்மின். அது காளியம்மாள் தான் முகம் அங்கே. சீமானுக்கு அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா துரைமுருகன் இருக்கலாம், இடும்பாவனம் கார்த்தி கரிகஞ்சி இருக்கலாம். ஆனால் ஃபீமேல் சைடுன்னு பார்த்தோம்னாக்கா சீமானுக்கு அப்புறம் வந்து இவங்க தான் காளியம்மாள். வேற அந்த கட்சியில் வேற யாருமே தெரியாது. வேற யாரு? அரசியல் ஹாசினி ஃபன் மட்டும் தம்பி, நான் சீரியஸாக பேசிட்டு இருக்கேன், ஃபன்னெல்லாம் ஒன்று விட்டுறாதீங்க. அதனால் காளியம்மாள் தான் அங்கே முகம். அப்படியாப்பட்ட ஒரு நபரனுடைய பிறந்தநாளே உங்களுக்கு தெரியலையான்னு நான் கேட்குறேன். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, 5 மணி 4 தியானங்களுக்கு ஒரு போட்டோனையே அடுத்தது சரசரன்னு போஸ்டர் இறக்கிருக்காங்க. அவருக்கு காரணம் யாரு தெரியுமா? யாரு? நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன இவர் ஏன் 5 மணிக்கு போட்டாரு? நீங்க சொன்னீங்கல்ல, குடிச்சிட்டு குப்பரப்படுத்துவர தட்டி எழுப்பி போஸ்ட் போஸ்ட் போடுறோம் இல்ல பிரச்சனை ஆயிரும்னு. அந்த பிரச்சனை ஆயிரும். அந்த பிரச்சனையை யார் உருவாக்குவா தெரியுமா? யாரும் சொல்லுங்க. சும்மா யோசிச்சிருப்பீங்க, சொல்லு. நீங்க தான் வேற யாரு? மனசாட்சத்தை சொல்லுங்க. அவங்க கட்சி ஆரம்பிச்ச நாள் அவங்க குரூப்ல ஒருத்த மாட்டான போஸ்ட் பூரா பயில மறந்துட்டாங்க. காலங்கத்தால விடிஞ்சு விடியாம ட்வீட்டை போட்டு ஏடா கட்சி ஆரம்பிச்ச நாள் நீங்க தெரியலையானு வாழ்த்து சொல்லி ஆரம்பிச்சு விட்டீங்க. அதுல இருந்து அவங்களுக்கு பக்குன்னு அடிச்சுக்குது. அவங்களுக்கு கட்சி ஆரம்பிச்ச நாளே தெரியல. அவங்களுக்கு ஒரு போஸ்ட் போடல அன்னைக்கு ஃபுல்லா, ஒரு வீடியோ இல்ல, ஒரு போஸ்ட் இல்ல, மறந்துட்டாங்க. ஆனா அன்னைக்கு நீங்க தான் அடிச்சு ஆரம்பிச்சீங்க. அன்னைக்கு இப்ப இதுக்கும் போடாம விட்டுருந்தா வேற ஒன்றும் நடந்திருக்காது. இப்போ யாரும் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இதே வீடியோவில் ஏன்டா போடணும்னு நாம நாக்கு போடுங்க, நாளைக்கு கேள்வி கேட்போம். இப்போ அவர் 5 மணி 4 தியானங்களுக்கு போறாரா, அடுத்து கரிகஞ்சி என்ன பண்றான், 5 மணி 21 தியானங்களுக்கு அவன் டப்புன்னு அந்த மாதிரி ட்வீட்டை பார்த்துட்டு தான் அவன் போட்டிருக்கான். அவன் ஒரு ட்வீட்டாக்கா வாழ்த்து சொல்லி. அதுக்கப்புறம் நம்ம மாமா அப்பா இருக்கான் பாரு, அவன் 6 மணி 49 தியானங்களுக்கு அவன் வந்து ட்வீட்டை பார்த்து போட்டிருக்கான். அதுக்கப்புறம் ஒருத்தனா இருக்கிறாங்க எல்லாருமே. இப்போ காளியம்மாள் அக்காளுக்கு பிறந்த நாளுங்கிறது கட்சிக்குள்ளே தெரிஞ்ச வாசி தான் சீமானை வந்து ட்வீட் போடுறாப்புல 5 மணி 4 தியானங்களுக்கு. அப்போ அவர் போடும் பொழுது இப்போ பிறந்த நாள்னு உனக்கு தெரியும்ல, நீ இப்போ சண்டையே இல்லை கட்சிக்குள்ளனாக்கா யாரோ ஒருத்தர் போட வேண்டியதானே. இது எதுக்கு அவர் போடுற வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணணும்? அதெல்லாம் அப்படி வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா? அப்போ என்னன்னாக்கா காளியம்மாள் அக்கா கட்சிக்குள்ளே இருக்கா இது இல்லையா, அல்லது நாளைக்கு போகிறாங்களா, நாளானைக்கு போகிறாங்களா, அண்ணன் என்ன முடிவில் இருக்காப்புல, எப்போ தூக்க போகிறாப்புல அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா ஏற்கனவே சண்டை போயிட்டு இருக்கு. அதை பிசுரை தட்டி விடணும்னு சொல்கிறது கட்சிக்குள்ளே எல்லா முக்கிய நிர்வாகிகளுக்கும் போய் சேர்ந்துருச்சு. அதனால என்னன்னாக்கா இப்போ தூக்க போகிறாரா இல்லையா இஷ்யூ ஆயிருச்சு. ஏற்கனவே சொன்னவர் தூக்குவாரா, இப்போ பிறந்தநாள் வாழ்த்து நாம போட்டோம்னா தப்பாயிடுமே. நான் திரும்ப நம்ம போட்டோம்னா அந்த ஒழுங்கு நடவடிக்கைக்கு இப்போ அதே லெட்டர் பேர்ல கீழே கமா போட்டு காளியம்மாள் பக்கத்தில் கமா போட்டு பின்னாரு அப்படின்னு போட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் உடனே ஃபோன் கால் வரும். அதை கூட விட ஃபோன் கால் வரும், கூணா போனே தேவண்ணா போனேன், வாய்ஸ் நோட்டு கூணா போனே தேவண்ணா போனே, அவனே பிசுறு கொசுறு மசுறு அப்படிலாம் சொல்லி வருமே. அந்த பேச்சு பேச்சுக்களை கேட்கணுமே அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்க, வெயிட் பண்ணுறாங்க. அண்ணன் என்ன முடிவுன்னு பார்த்துப்போம். கட்சிக்குள்ளே காளியம்மாள் இருக்கா இல்லையாங்கிறது அண்ணன் ட்வீட் போட்டால் மட்டும். அப்போ சண்டை உள்ளுக்குள்ளே போயிட்டு இருக்குங்கிறது உண்மை தானே. அதனால தானே உங்க நொன்னா ட்வீட் போடுற வரைக்கும் நீ வெயிட் பண்ணுற. ஏன்னாக்கா காளியம்மாள் அப்படிங்கிறவங்க கட்சிக்குள்ளே சீமானுக்கு அடுத்தது. ஏறி சீமானுக்கு கைத்தட்டல் விழுகிறத விட காளியம்மாளுக்கா கைத்தட்டல் விழுகிறதா அதிகம். காளியம்மாளுங்கிற பெயரை உச்சரிச்சு இந்த அக்கா கையை அப்படி தூக்கி நிறுத்தினோடனே விழுந்த கைத்தட்ட பார்த்தில்ல, 2வது தட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்ப அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் அவங்க. இதே
இந்த அரபோதன் என்ன பண்றான், இவருக்கு பிறந்த நாள் பிரதீப் ரங்கநாதன் இருக்காப்ல இல்ல, அவரு நாம் தமிழர் கட்சியில முக்கியமான பொறுப்பாளர், அவரு பயங்கரமான கொள்கைவாதி. அவர் முதல்ல கோப்பா சேவா இருந்து அதுக்கப்புறம் மாவட்ட தலைவராலாம் இருந்து அப்புறம் இதால பொதுச் செயலாளர்லாம் இருந்தாப்புல. அவரு தான் மூலதனத்தை மறுபதிப்பு பண்ணது அவரு தான், கொஞ்சம் கரெக்ஷன்லாம் பண்ணி இங்கே ஏற்றது மாதிரி எழுதுனது அவரு தான். சீமானிசம் ஒரு பார்வை அப்படின்னு புத்தகம்லாம் போட்டிருக்காரு. அம்பேத்கரிய கொள்கைகள்லாம் அவ்வளவு அருமையா வாசிச்சு பேசக்கூடிய ஒரு நபர் அவர். அவருக்கு பிறந்தநாள் வருது அந்த பிரதீப் ரங்கநாதனுக்கு. அவருடைய பிறந்தநாளுக்கு எத்தனை மணிக்கு நம்ம ட்வீட் பண்றாப்புல, அவர் அதுக்கு ஒரு அறிக்கை 2 மணி 13 தியானங்கள் மதியம் 2 மணி 13 தியானங்களுக்கு, சரியா 2 மணி 13 தியானங்களுக்குலாம் பிரதீப் ரங்கநாதனுக்கு வாழ்த்து தெரிவிச்சார். பிரதீப் ரங்கநாதன் ஒரு ஃபிலிம் டைரக்டர், அவ்வளவுதான். அவருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிக்கிற அளவுக்கு பிரதீப் ரங்கநாதன் சமூக பார்வையுள்ள ஒரு படத்தை எடுத்துட்டாப்புல, ஒரு சமூக நீதியை பேசுகிற ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்காப்புல, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வழியை படமா எடுத்திருக்காப்புல, இல்லது புலிகளுடைய வழியை படமா எடுத்திருக்காப்புல, பிரபாகரனுடைய வாழ்க்கையை படமா எடுத்திருக்காப்புல, தமிழ் தேசிய கொள்கைகளை வச்சு படமா எடுத்திருக்காப்புல, அல்லது இங்கே உள்ள மக்களுடைய வழிகளை படமா எடுத்திருக்காப்புல அப்படின்னாக்கா ஒரு சமூக பார்வை இருக்கு அவர்கிட்ட. அதனால அவருக்கு பிறந்த வாழ்த்து சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. அப்படி ஒன்றும் எடுத்து எனக்கு தெரியல, அதுக்காக ஒரு படத்தை நான் குறை சொல்லலை. அப்படி ஒன்றும் அந்த படத்தையும் நம்ம குறை சொல்லல, அவருக்கு ஏன் போட்டேன்னு நம்ம கேட்கல. நம்ம கேட்கற கேள்வினா அவருக்கு 2 மணிக்கு போட தெரிஞ்ச உனக்கு அக்காக்கே 5 மணிக்கு போட்டா. அப்போ பிரதீப்பை விட பிரதீப் ரங்கநாதனை விட எங்கள் அக்கா காளியம்மாளுக்கு அவ்வளவு குறைஞ்சி போச்சா? அதோட இன்னொன்று யார், நம்ம இவர் இருக்காப்புல மாம்பழம் பெரியமங்கா, ஆமா பெரியமங்காவுக்கு பிறந்த நாள். அதுக்கு 1 மணி 9 தியானங்களுக்குலாம் மதியம் ட்வீட் போட்டாப்புல பிறந்த நாள். எந்த சொன்ன பட்டன் போட்டாப்புல. அப்ப வேற ஒரு கட்சியில உள்ள ஒருத்தர் அவருக்கு 1 மணி 9 தியானங்களுக்கு போடுற, இன்னொரு பிரதீப் ரங்கநாதன் ஒரு சாதாரண ஃபிலிம் டைரக்டர் 2 படம் தான் எடுத்திருக்காப்புல. அவரு எப்படி சாதாரண ஃபிலிம் டைரக்டர் நீங்க சொல்றீங்க? இவரை வச்சு பண்ண நாளைக்கு இப்ப டெபாசிட் இதுதான் முக்கியமான பாயிண்ட். இப்ப வரைக்கும் கட்டுத்தொகையை வாங்கல திரும்பி. இதனால காலம் பிரயோஜனம் கிடையாது அவருக்கு. ஏன்னா அவர்னு ஜெயிக்கிறதுக்கு கட்சி நடத்துறது கிடையாது. அவர் இப்படியே ஆளை சேர்த்தோமா, அப்படி போட்டோமா, இங்க 2 சூக்கேஸ் வாங்கணுமா, அங்கிட்டு 2 சூக்கேஸ் வாங்கணுமா, அந்த குவாரிக்காரர்கிட்ட அந்த செக்கு, இந்த குவாரிக்காரர் இந்த செக்குன்னு அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்ப நாளைக்கே சடார்னு இந்த வாட்ஸ்அப் குரூப் கலையுது. நாளைக்கு காளியம்மாளக்கா நாதாக்கா கா பிரிவு அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா கூட்டம் அங்கிட்டு போயிட போகுது. அப்புறம் இவர் என்ன ஒன்று பாவம் ஈஸி சேரை போட்டு மல்லாந்தா படுக்க முடியும்? 4-5 கால் சீட்டை புக் பண்ணோமா, ஒரு 10 படம் நடிச்சோமான்னு இருக்க வேணாமா? அப்புறம் அதுக்கு டேரக்டருக்குள்ள போய் காக்க பிடிக்கணும்ல. இப்போ பிரதீப் ரங்கநாதனுடைய ஒரு திரைப்படத்தில் நடிக்கிற இன்னும் அதிகபட்சமாக ஒரு 10 நாள் அல்லது 15 நாள் கால் சீட்டு இருந்திருக்கும். இப்போ அது இருக்கும் பொழுது அவனுடைய அவன் சொல்லிட்டான், எனக்கு சீமானை பற்றி பேசும்பொழுது அவருடைய தொடர்புடைய பேசும்பொழுது நான் அவன் மன்னிக்கணும், அவருக்குள்ள மரியாதை நம்ம கொடுத்தாங்க. அதனால இந்த விளக்கமறு சீமானு ஒரு 15 நாள் மறுபடியும் அவங்க கூட இருந்திருப்பாப்புல. 15 நாள்லயே அவருடைய பர்த்டே டேட் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த டேட்ல கரெக்டாக அதுவும் வாழ்த்து மடலாம் எழுதி நீ போட்டுட்டு இருக்கேனாக்கா அடுத்த படத்துக்கு வாய்ப்பு கொடுங்க ப்ரோ. ஆமாம், இத்தனை வருஷமா அந்த கட்சியினுடைய முன்னேற்றத்திற்கு எங்கள் அக்கா காளியம்மாள் எவ்வளவு வேலை பார்த்துருக்கோம். எத்தனை இடத்துல போய் உட்காந்து பஸ் ஏறி போய் ஆட்டோ பிடிச்சி போய் இப்போ அது கார் வாங்கிட்டு வேற விஷயம். நீ வாங்கின ஹோட்டலில் அக்காவோட வேர்வை இருக்கு. ஏன் அங்கே மண்டபம் பிடிச்சிக்கிட்டு ஊர்லேருந்து ஆட்களை கொண்டாந்து கார்லையும் டிராக்டர்லையும் லாரிலையும் கொண்டாந்து ஆளை கொண்டாந்து ஊர்லேருந்து கொண்டாந்து இறக்கி வச்சுட்டு இந்த அக்கா வேலையை பார்த்தது எனக்கு தெரியும். அந்த அக்கா ஓட்டு கேட்டதெல்லாம் எங்கள் வீட்டில் ஓட்டு கேட்டிருக்கு. நான் அந்த அக்காவோட போய் நின்றுருக்கேன், போய் டீ குடிச்சிருக்கேன். அந்த அக்கா மறந்துருக்கும், நல்லா தெரியும் எனக்கு எந்த மண்டபத்தில் இருந்தாங்க அப்படிங்கிற வரைக்கும் எனக்கு நான் போய் பார்த்துட்டு வந்தேன் மண்டபத்தில். ஆனால் நைட்டு பார்த்துட்டு வந்தேன் அந்த அக்காவை. என்ன டீ குடிச்சிங்கன்னு பின்னாடி இருந்து சிட்டையில் இருந்து யாராவது எழுதுனாங்களா? அந்த மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கட்சியினுடைய உழைப்பு முன்னேற்றம் இருக்குல்ல, அதில் எங்கள் அக்கா காளியம்மாளுடைய உழைப்பு அளப்பரிய உழைப்பு, அது மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ அவங்களுடைய பிறந்தநாள் உங்களுக்கு ஞாபகம் இல்லை, ஒருவேளை ஞாபகம் இல்லைன்னா இப்போ இந்த 15 நாள் ஷூட்டிங் போயிட்டு வந்ததில் நீ அப்போ பிரதீப் ரங்கநாதனோட பர்த்டே ஞாபகம் வச்சு அவ்வளவு க்ளோஸ் ஆகிட்டீங்க. அப்போ எங்கள் அக்கா அவ்வளவு க்ளோஸ் இல்லாமல் போயிருச்சு. அக்கா காளியம்மாள் அக்காளுக்கான அந்த வாழ்த்து மடலில் இவன் எழுதும் பொழுதும் சரி, அந்த கரிகஞ்சி அவனுடைய ட்வீட்லேயும் சரி, போர்ப்படை தளபதி முதன்மை தளபதியில் ஒருத்தவங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணி யார் அந்த விளக்கமறு சீமானா அதான் எழுதியிருக்கான், இந்த கரிகஞ்சன் எழுதியிருக்கான். அதாவது ஒரு வாழ்த்து சொல்லும் போது கூட உங்கள் பாயிண்ட்டுக்கு வாங்க, ஒரு வாழ்த்து சொல்லும் போது கூட சொந்தமாக எழுத மாட்டேங்கிறாய் பாரு, காவி பேஸ் பண்ணி போட்டுட்டு இருக்காரு. இதில் அவன் இருக்கான ரெமி மார்டின்லாம் இருக்கான் பாருங்க, அவன் அப்படியே சீமான் போட்ட அந்த ஸ்லைடே எடுத்து போட்டிருக்கான்னு நினைக்கிறேன்ல. ஏன்னா ஒரு எவ்வளோ நேரம் ஆக போகுது, ஒரு 10 வரி 15 வரி எழுத போறியா? இல்லை அட்லீஸ்ட் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அக்கா அப்படின்னா சொந்த எழுத்துல எழுத. அதுக்கு என்னன்னாக்கா பிறந்த நாள்னாக்கா ரா சின்ன ரா வருமா பெரிய ரா வருமா,
4 இல்லு சின்னலாக வருமா புரியலாம் கூகுள் வாய்ஸ் டைப்பிங்லேருந்து போடுறான் பிரச்சனைகள் இருக்குல்ல. அதனால அப்போ முதன்மை தளபதிகளுள் ஒருவரான அப்புறம் போர்ப்படை தளபதி இப்படிதான் எழுதுறீங்கல்ல. அப்போ உங்களுடைய போர்ப்படை தளபதியை முதன்மை தளபதிகளில் ஒருவரான ஒருத்தரை நீ பிசிறுன்னு தான் சொல்லி பேசுவியா? சரியான ஏண்டா மசுரு. அப்போ இதே மாதிரி தான் பிரபாகரன் அவர்களுடைய போர்ப்படை தளபதியாக இருந்த முதன்மை தளபதிகளுள் ஒருவராக இருந்த பொட்டம்மன் அவர்களை நீ மயிறுன்னு சொன்னில்ல, அதான் இப்போ நான் பிசுறுன்னு சொல்லுவேன் மசுருன்னு சொல்லுவேன்னு சொன்னில்ல, அது இந்த பிசுறு அந்த மசுரு. இந்த போர்ப்படை தளபதியை நான் அப்படி தான் மதிப்பேன், முதன்மை தளபதியாக இருந்தாலும் நான் பிசுறு மசுருன்னு தான் பேசுவேன் அப்படின்னாக்கா, அப்போ இங்கே சொன்னது மாதிரி அங்கே அன்னைக்கு சொன்னதும் உண்மை. அன்னைக்கு அந்த ஆடியோ வரும்பொழுது இந்த மண்டகசாயத்துலேருந்து மண்டகசாயம் நான் தெரியும்ல யாரு யார் இவன் தானே யாரு களஞ்சியம். அதான் இல்லை ஞாபக சக்தி எப்படி இருக்கு களஞ்சியம் அவன் மட்டும் சொல்லக்கூடாது அண்ணா அவரு அல்ல. இப்போ சொல்லுங்க கரெக்டாக சொல்லுங்க. களஞ்சியர் நான் எல்லாம் ஒருபோதும் மரியாதைக்குரிய பேச மாட்டேன். எனக்கு அவர் மீது தனிப்பட்ட முறையில் ஒரு அன்பு உண்டு. சரி, அதனால அண்ணா களஞ்சியம் அவர்களை வந்து எப்படி தெரியுமா முட்டு கொடுத்தாப்புல அவரு கரிகஞ்சி இந்த மாமா பைய அது வந்து டப்பிங் செய்யப்பட்டது. அந்த ஆடியோவோட மூளை ஆடியோ விளக்க முடியுமா அப்படின்னு அண்ணா களஞ்சி ஆட்டில் 2 முடியா தேர்ந்து விழுந்துட்டு போயிருக்கு. அது என்னக்கா ஒன்றும் இல்லை, இந்த சின்ன பிள்ளை குழந்தைகளுக்கு இந்த ஒரு ட்ரம்மர் இருக்கும், ஒரு பொம்மை அப்படியே அடிக்கும் கீ கொடுத்தா அப்படியே அடிக்கும்ல, கீ கொடுத்துட்டோம்னா அது பாட்டுக்கு டம் டம்னு அடிச்சுட்டு இருக்கேன். அதில் அந்த பொம்மை வந்து இப்படியா ஆட்டிக்கிட்டு அந்த மாதிரி எங்கள் அண்ணனுக்கு கீ கொடுத்துட்ருவாங்க இப்படி ப்ரெஸ் மீட்டில் கீ முடிஞ்சோட தான் நிற்பாரு. அப்படி சீமானோட கொடுக்குற ப்ரெஸ் மீட்லாம் கவனிச்சிருந்தீங்களா தெரியும். முன்னாடிலாம் வந்து பக்கவாட்டில் அவர் தான் நிற்பாப்புல ஒரு கேள்வி சொல்லிட்டு அந்த வடிவேல் கம்பெனியில் அந்த பாம்பு எங்கே இருக்கு சண்டை வரும் அதில் ஒருத்தர் லைட்டாக அப்படி மீசா நிற்பார்ல ஒரு கேள்வி கேட்டு பேசி இப்படி பார்ப்பல அவரு அவர் அப்படியே தான் மண்டியாட்டிட்டாரு. அதுக்குதான் அவர் வச்சிருந்தாரு போல. இன்னைய வரைக்கும் அதுதான் வச்சிருக்காப்புல. ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு ப்ரெஸ் மீட்ல எல்லாம் பார்க்க முடியல. மிஸ்ஸியும் களஞ்சியம் ப்ரோ சீக்கிரம் வாங்க. இல்லை அவர் வந்து உண்மையிலே சொல்லணும்னாக்கா இந்த சீமானுக்கு முட்டு கொடுக்க போய் அவர் வந்து இந்த கழுதை தெரிஞ்சு கட்டரம்பான கதைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பூனையை பார்த்து புளியை பார்த்து பூனை கோடு போட்டுக்கிட்டு அந்த மாதிரி இவரை பார்த்துக்கிட்டு அவரு தான் கோடு போட்டுக்கணும். அவரை பார்த்துக்கிட்டு அதுவே பூனை, அது புளி இல்லை. புளியை பார்த்து பூனை கோடு போட்டுக்கிறது வேற. இந்த பூனையை பார்த்து இவருக்கு அதுவே பூனை, அதே பார்த்து நீ என்னன்னா கோடு போட்டுட்டு இருக்கிற ஏன்னா லைஃபா தலைச்சிட்டேன். பூனை கூட இல்லை, அது ஒரு ஆமை, அது கூட தெரியாம அதே பார்த்து கோடு போட்டுட்டு இருக்கு. என்னன்னே நீ அவரு ரொம்ப நல்ல பேச்சாளர். சரி, அதை பற்றி அப்புறம் பேசிப்போம். இப்போ அன்னைக்கு வரும்பொழுது இந்த அண்ணன் களஞ்சியமாக இருக்கட்டும் அல்லது கரிகஞ்சி மாமா பையன் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை அது டப்பிங் பண்ணப்பட்டது, அது ஆரோ எங்கள் அண்ணன் வாயை திறக்கும் பொழுது ஆரோ டப்பிங் பண்ணி விட்டார்கள் அப்படின்னு அது வந்து இது வெட்டி விட்டுட்டாங்க அப்படிலாம் பேசினாங்கல்ல, அது எதுவுமே இல்லைங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு. அதாவது ஒரே ஒரு யூடியூப் ரிப்ளை வீடியோவில் மொத்த கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டே அண்ணன் போட்டா முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த ஈழத்திலிருந்து பேசுகிற ஆதரவு தெரிவிக்கிற நபர்கள்னு சில பேர் சில ஈழ சங்கிகள் இருப்பாங்கல்ல, எல்லாரும் சொல்ல ஈழ சங்கிகள் நான் சொல்கிறது அவங்க தனி. அதாவது அவங்களுக்கு புலிகள் பற்றின எந்த புரிதலும் இருக்காது, அமைப்பு பற்றின எந்த இதுவும் தெரியாது. பழம்பெரும் தோழர்கள் இருப்பாங்கல்ல, அந்த அமைப்பில் இருந்தவங்க இருப்பாங்கல்ல, அமைப்பில் அதாவது புலிகளோட போராளிகள் ஆயுதம் தாங்கிய போராட்டத்தில் இருந்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் கொஞ்சம் வயது முதிர்ந்தவங்களா இருப்பாங்க, 50-50 above அப்படி இருப்பாங்க. கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க வந்து இந்த இவனுக்கு யார் விளக்கமறு சீமானுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த 25-26 இவங்களுக்குலாம் அமைப்பை பற்றி என்ன தெரிஞ்சிருக்கும். இப்போ அங்கேருந்து எங்கே ஒரு நாட்டில் போய் உட்காந்து வேலை பார்ப்பாங்க, சம்பாதிப்பாங்க. உடனே எங்களது அண்ணன் தான் எங்களை காக்க வந்தவர் அப்படின்னாக்கா அவன் உனக்கு முதல்ல புலிகள் அமைப்புலாம் என்னன்னு தெரியாது. நீ சின்ன பிள்ளை அங்கிட்டு போயிருப்பேன், அவங்க படிச்சிருப்பா அல்லது படிச்சுட்டாங்க வேலை தெரிய போயிருப்பேன், உனக்கு அமைப்பு தெரியாது, அதில் இருக்கிறவங்க யாருன்னு தெரியாது. என்னை விட நீ வேணா அதிகமாக கொஞ்சம் நெருக்கமான இடத்துல இருந்திருக்கலாம். ஆனால் அதை பற்றின புரிதல் உன்னோட எனக்கு அதிகமாக இருக்குது. நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கலாம், நேரடியாக அந்த மண்ணில் என்ன நடந்துன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த மண்ணாங்கட்டி என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த புலிகள் அமைப்பை ஈழம்ங்கிற ஒரு கான்செப்டை வந்து ரொம்ப கேலிக்குரியதாக கிண்டலுக்குரியதாக ஆக்குனதுல சீமானுடைய பங்கு மிக முக்கியமான பங்கு. புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்களை வந்து அவரோட இமேஜ் ரொம்ப டவுன் பண்ணதில்லை, இவன் தான் முக்கியமான. உண்மையிலேயே வந்து ஈழத்துக்காகவும் அல்லது புலிகள் அமைப்பிற்காகவும் பிரபாகரன் அவர்களுக்காகவும் தான் நான் அந்த அமைப்பை இந்த கட்சியை நான் ஆதரிக்கிறேன்.
நினைக்கிறேன் அப்படின்னாக்கா, பொட்டம்மன் அவர்களை அந்த மாதிரி சொல்லி பேசினாப்புல, மசுருன்னு சொல்லி பேசினாப்புல, அந்த ஆடியோ உண்மைங்கிறது இந்த வந்த ஆடியோக்கள்லேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. இந்த ஆடியோ அவங்கள பர்சனலாக பேசிக்கிட்டது, நீங்கள் எதுக்கு வெளியிடுறீங்கன்னு கேட்டிங்களா, இதே மாதிரி தான் பர்சனலாக பேசும்பொழுது தான் பொட்டம்மணிய மயிருன்னு சொன்னதும் பர்சனல் தான். அவன் பெரிய புடிங்கியா இருக்கலாம், அவன் பொட்டம்மானுடைய அடுத்த தலைவையாக இருக்கலாம். பொட்டம்மானே மயிர் எனக்கு, பொட்டம்மானே மயிர் எனக்கு, பொட்டம்மானே மயிர் எனக்கு, இதை அப்படியே அனுப்புங்க. அவர் சொல்லியிருக்காப்புல, அந்த வார்த்தையை சொல்றதுக்கு திரும்ப நம்ம சொல்றதுக்கு நமக்கு நான் கூசுது, தயக்கமா இருக்கு. ஏன்னா இப்படி ஒரு போராளி அமைப்புல இருந்து ஒரு தலைவர், பிரபாகரன் அவர்களால் பெரிதும் மதிக்கப்பட்ட ஒரு தலைவர், பிரபாகரன் அவர்களுக்கு அடுத்த கட்ட தலைவராக இருந்தவர், அவர் இப்படியாப்பட்ட ஒரு வார்த்தையை நீ எப்படி பர்சனலா பேசணும் அப்படி சொல்லுவேன்னு நான் கேட்கறேன். அது பர்சனலா பேசணும் ஆடியோ தானே, அப்ப அது இல்லைன்னு தானே நீ வாதிட்ட. அப்போ நீங்கள் ஆதரவு தெரிவித்து நிற்கிறனாக்கா இது நீ வெளில வரணும்ல. உண்மையிலேயே நீ புலிகளுக்கு ஆதரவு, அந்த ஈழத்துக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டெல்லாம் உள்ளே போனோம்னாக்கா இந்நேரம் நீ வெளில வந்திருக்கணும். அப்போ உன்னுடைய நோக்கம் அது அல்ல, நீ நாம் தமிழ் கட்சியை ஆதரிப்பதற்கான நோக்கம் அது அல்ல. உனக்கு வேற ஒரு நோக்கம் இருக்குது. இவனுக்கு சப்போர்ட் பண்ணாக்கா லோக்கலில் கலெக்ஷன் பண்ணி உனக்கு அனுப்பலாம், அதில் நீ கொஞ்சம் கமிஷனை போட்டுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா கலைஞரை திட்டணும், திமுகவை திட்டணும், திராவிடத்தை திட்டணும், பெரியாரை திட்டணும். அதற்கு இவனுடைய காசு சுட்டாக்கா இவன் இந்த வேட்டை நாய் மாதிரி செயல்படுவான். நம்மளால நேரடியாக திட்ட முடியாது, திட்டினா பிரச்சனை ஆகும். இல்லை நமக்கு இந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக திட்ட முடியல, அப்போ ஒருத்தர் திட்டுறாங்கிறப்போ அதை பார்த்து சோங்கானுங்கிறது. அதே தான் இதில் காலையில் ஒருத்தர் ட்விட்டரில் போட்டிருந்தார், இந்த யுத்தம் செய்யப்படத்தில் இந்த பெருசுங்கள்லாம் பெரிய பெரிய பணக்கார பெருசுங்க அதுங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுவோம்னாக்கா, அதுங்களால அந்த வயசுக்கு மேலே பாலிகளில் ஈடுபட முடியாதுல்ல உறவில். அப்போ என்ன பண்ணுவாங்கனாக்கா, அதை ஒரு கப்புள்ஸை அவங்க 2 பேரும் இதுக்காகவே பெய்டு மாதிரி அவங்க 2 பேரும் அந்த மாதிரி உறவு கொள்றதை இவங்க இந்த கண்ணாடி நின்று, கண்ணாடி இங்கேருந்து அங்கே பார்த்தா தெரியும், அங்கேருந்து இங்கே பார்த்தா தெரியாது, சரியா? இப்படி ஒரு ஷோ இது காசு கொடுத்து நடக்குது அப்படிங்கிற ஒரு வேர்ல்டு. அதுக்குள்ளே தான் அந்த யுத்தம் செய்யும் படத்தில் ஒரு காட்சியாக வரும். அதில் அதனால் முடியாததை அவங்க பண்ணும்பொழுது அதை பார்த்து இவங்க ரசிச்சுக்கிறது. அந்த மாதிரி தான் இவனுக்கு என்ன பண்ணுறானுங்கன்னா, தன்னால் முடியாததை காசு கொடுத்து அவனை பண்ண சொல்லி அதை பார்த்து இவங்க ரசிக்கிறாங்களே தவிர இதில் ஈழம், புலிகள், பிரபாகரன் அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது. இப்போ காளியமாலா கால பிசிறு அப்படின்னு சொன்னதெல்லாம் உண்மை. ஏன் இந்த பிசிறு அப்படின்னு சொல்லுனாக்கா, இதுக்குள்ளே ஒரு சாதிய மனநிலை உண்டு. இதுக்குள்ளே ஒரு சாதிய மனநிலை உண்டு. என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் ஒரு சாதிய மனநிலை அதான் நான் அடுத்து இதுக்குள்ளே எப்படி புரியல. மாதிரி சிவசங்கர சொன்னதுக்கு ஒரு லாஜிக் இருந்துச்சு, அது ஓகே. இவங்களுக்கு என்ன சாதியம் எப்படி சொல்கிறேன் பாருங்க. இப்போ பிசிறுன்னு ஈஸியாக ஃபோனில் பேசினார்ல, இந்த ஃபோன் கால் ரெக்கார்ட்ஸு, சீமான் பேசின ஃபோன் கால் ரெக்கார்ட்ஸு, வாய்ஸ் மெசேஜஸ் எல்லாமே பொதுவெளிக்கு வந்துருச்சு இல்லையா? இப்போ இதே மாதிரி எங்கேயாவது காளியம்மாளா காலை பேசுனது மாதிரி அந்த கட்சிக்குள்ளே உள்ள வேற பெண் நிர்வாகிகள் இருப்பாங்கல்ல, காளியம்மாளா கால் மட்டும்தான் பெண் நிர்வாகியா? அதுக்குள்ளே எவ்வளோ பெண் நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, அரசியல் ஹாசினி இருக்காங்க, பல பேர் இருக்காங்க இல்லையா? வான்மீமுக்கு சீமான் அப்படின்னு உங்க கொசு அப்படின்னு உங்க வாயால சொல்ல வைக்காம ஒரு காமெடி பண்ணாங்களே, அவங்க இன்னும் ஏகப்பட்ட பெண்கள் ஃபன் பண்ணுறோம் ஃப்ரான்ஸ் அப்படின்னு பண்ணாங்களே. அப்புறம் இன்னும் நிறைய பெண் நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, அந்த பெண் நிர்வாகிகள் யாரையாவது குறித்து ஒரு ஆடியோ பிசிறு என்றோ மசுறு என்றோ பிகர் என்றோ யாரையாவது ஒருவரை குறித்து ஒரு ஆடியோ வந்திருக்கா? ஏன் வரல? ஏன்னா அவர் பேசலை. ஏன் பேசலை? ஏன்னாக்கா காளியம்மாளா காலை தவிர மற்றவர்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வள்ளூர் கோட்டை மீட்டிங்கில் நீ பார்த்துருப்பீங்க, பக்கத்தில் ஒரு பெண் நிர்வாகி உட்காந்துருப்பாங்க, அவங்ககிட்ட நல்லா க்ளோஸாக உட்காந்து பேசிக்கிட்டு அப்படிலாம் இருந்திருப்பாங்க. அவங்களையும் எங்கேயாவது பேசியிருக்காங்களாம் பார்த்தாக்கா எங்கேயுமே பேசலை. ஏன்னாக்கா காளியம்மாளா கால் மட்டும்தான் மீனவர் சமூகத்திலேருந்து வந்த ஒரு பெண். மீனவர் சமூகத்திலேருந்து இன்னைக்கு ஒரு ஆளுமையாக அவங்க வளர்ந்து நிற்கிறாங்க. அடுத்து இவங்க தான் அப்படிங்கிற அளவு கட்சியில சீமானுக்கு அடுத்தது இவங்க தான். இப்போ கட்சி கைமாறணும்னாக்கா அங்கேருந்து அக்கா காளியம்மாளுக்கு தான் போகணும், அல்லது காளியம்மா காலுக்கு முக்கியமான நிர்வாகி அவங்களை தவிர்த்து கட்சி இல்லைங்கிற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்னு சீமான் டிபி எந்த அளவுக்கு பெருசோ அந்த அளவுக்கு இவங்க டிபியும் பெருசு. ஆமாம், அந்த அளவுக்கு அக்கா வந்ததுனால இப்போ மீனவர் குடும்பத்திலேருந்து வர்றாங்க அப்படிங்கிறது தான் அங்கே உள்ள பிரச்சனை. இப்போ மற்றவங்களை ஏன் திட்டலனாக்கா, மற்றவங்கள்லாம் குறிப்பிட்ட இந்த கோயம்புத்தூர், சேலம் இந்த பகுதியை சுற்றியுள்ள ஒரு குறிப்பிட்ட பொருளாதார பின்புலம் பெரிதாக உள்ள, சாதிய பின்புலம் பெரிதாக உள்ள ஒரு குறிப்பிட்ட சாதியிலிருந்து அந்த பெண்கள்லாம் இருக்காங்க. அதனால அவர்களை நோக்கி ஒருபோதும் பிசிறு என்றோ மசுறு என்றோ மற்ற கெட்ட வார்த்தைகளையோ இந்த ஆடியோ ஒருபோதும் கிடைக்காது. ஏன்னாக்கா அவர்களுடைய சாதிய பின்புலம், பொருளாதார பின்புலம், அவங்கள ஒருவேளை அப்படி சொல்லி ஆடியோ வந்துச்சுனாக்கா இபிஎஸ்ஏ கூப்பிட்டு திட்டுவார், அல்லது ஓபிஎஸ்ஏ கூப்பிட்டு திட்டுவார், அல்லது சசிகலாவே கூப்பிட்டு திட்டுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சாதிய பொருளாதார பின்புலம் உள்ள பெண்கள் தான் மற்ற பெண்கள் எல்லாம். அதனால் அவ்வளோ சீக்கிரம் அதெல்லாம் பேச மாட்டாப்புல. ஆனால் காளியம்மாள் அவர்களுக்கு அப்படியாப்பட்ட ஒரு சாதிய பின்புலம் கிடையாது, ஒரு பொருளாதார பின்புலம் அவங்களுக்கு கிடையாது.
அதனால் ஈஸியாக பிசுறு மசுறு தட்டி விட்டுறணும் தூக்கி விட்டுறணும் அப்படின்னு ஈஸியாக அவர் பேசிடுவாப்புல. அதனால் இதுதான் அந்த சாதிய மனநிலை. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம், ரொம்ப நாளாகவே இருக்கிற சந்தேகம். இப்போ இந்த பிசுறுன்னு பேசின ஆடியோ வந்து ஆமாம் பேசினேன், என் ஃபோன் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நிறைய ஆடியோ இருக்குது அப்படின்னு பெரியவரும் சொல்லிட்டாரு. ஒரு நம்ம கழிகிஞ்சி ப்ரோவும் இப்போ சமீபத்தில் அந்த இன்டர்வியூ வரைக்கும் ஆமாங்க நாங்கள் வந்து எங்கள் குடும்பத்துக்குள்ளே அப்படி பேசிக்கோங்க அப்படின்னு எல்லாம் எவனுமே மறுக்கலை. நாங்கள் ஏற்கிறோங்கிற வார்த்தையை தான் வருதே தவிர மறுக்கவே இல்லை எவனுமே. அப்போது இந்த ஆடியோ வந்து நமக்கு முன்னாடியே உங்களுக்கு போயிருக்கும்ல. ஏன்னா இந்த ஆடியோ வச்சிருக்கிறது இவன் ரெமி மார்ட்டின். அப்போ அது யாரோ யார்கிட்டயோ பேசினதோ இல்லை ரெமி மார்ட்டின்ட்ட பேசினதோ அப்போ ஒரு ரவுண்ட் அடிச்சிருக்கும்ல. இல்லைன்னா குறைந்தபட்சம் இவங்களுக்குலாம் டிஸ்கஸ் பண்ணிப்பாங்கல்ல, என்ன ஒரு நாள் வேலண்டைன்ஸை முடிச்சுட்டு அந்த பேசுகிறப்போ இப்படி பேசிட்டாப்புல அப்படின்னு இவங்களுக்குள்ள பேசியிருப்பாங்க. இவங்க ஒரு ரெமி மார்ட்டினோ வேலண்டைன்ஸோ சாப்பிடும்போது பேசியிருப்பாங்கல்ல. அப்போ இந்த விஷயம் எப்படியோ ஒரு காளியம்மாள் காதுக்கு போயிருக்குமா இல்லையா? போயிருக்கும், கண்டிப்பாக போயிருக்கும். அப்புறம் இன்னும் ஏன் கட்சியை விட்டு வெளியே வராமல் இருக்கீங்க? இன்னும் ஏன் கட்சியை விட்டு வெளியில் வரலை என்பதை உங்களை போன்று நானும் அந்த கேள்வி அக்கா கிட்ட வைக்கிறேன். அதுக்கப்புறம் எந்த மேடையிலையும் அக்கா ஏறவே இல்லை. கவனிச்சிங்கன்னா தெரியும், வள்ளுவர் கூடத்தில் போட்ட மீட்டிங்லையோ அரூரில் போட்ட மீட்டிங்லையோ இதுலேயுமே அக்கா நேருக்கு நேராக சீமான் கூட வந்து உட்காந்து பேசியோ அல்லது மேடையில் ஒரே மேடையில் பேசியோ இது மேடை பகிர்ந்தோ இன்னமும் வரல. அதனால் எப்படி இந்த பிறந்தநாள் வாழ்த்து வந்ததோ அதே மாதிரி விரைவில் ஒழுங்கு நடவடிக்கை லெட்டரும் வரும் வரைக்கும் வரும் முடிவு பண்ணிட்டாங்க. அது எப்போ வரும்னு நமக்கு தெரியல. ஆனால் இது அறிக்கை வருது வரல அல்லது இவங்க இதே கட்சியில் பயணிக்கிறாங்க அல்லது வேற ஒரு கட்சிக்கு மாறுறாங்கன்றது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் இதுக்கு பின்னாடி உள்ள சாதிய மனநிலை என்ன, சீமான் ஒரு சாதி வெறியன் அப்படிங்கிறது மட்டும்தான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. வாழ்த்து சொல்கிறது இவ்வளோ லேட்டாலாம் சொல்லக்கூடாது. உன்னோட 8 குத்துக்கு இளையவன் யாரு? நம்ம தளபதி. என்ன எந்த வாழ்த்தா டைமிங் மிஸ் ஆகி அடிச்சிருக்காரா? அது தெரியாது போல இருக்குனாக்கா தளபதி நேரம் அவரே வாழ்த்து சொல்லியிருப்பார் ஆரம்பத்தில். நான் தளபதி வாழ்த்துகள் அப்படின்னு காளியம்மாள் அக்காளுக்கு ஒரு கார்டு பீலேட்டட் விஷஸ் போட்டு விடுங்க, கொஞ்சம் போட்டு விடுங்க